Hi students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் கூலும்ஸ் லா. இதோட ப்ரீவியஸ் வீடியோவில் மெத்தட்ஸ் ஆஃப் சார்ஜிங் பார்த்தோம். ஓகே, 3 மெத்தட்ஸ் ஆஃப் சார்ஜிங் பார்த்தோம். இப்போ நம்ம கூலும்ஸ் லா பார்க்கலாம். ஸோ கூலும்ஸ் லா எதை சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். சப்போஸ் இங்கே 2 சார்ஜஸ் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சார்ஜ் Q1, இங்கே Q2. இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கும் நடுவில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 சார்ஜஸ் ஆர்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சப்போஸ் இது ரெண்டுமே சேம் சார்ஜஸாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் அப்படின்னா ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். கரெக்டா? சப்போஸ் ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ் அப்படி இருந்ததுன்னா அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். த ஃபோர்ஸ் விச் ஆக்டிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர். ஸோ லைக் சார்ஜஸ் ரிப்பல், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட். ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தாலும் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ கண்டிப்பாக ரெண்டு சார்ஜஸ் நடுவில் என்ன இருக்கும்? ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருக்குது. எய்தர் இட் மே பி அ அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன். ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் கூலும்பிக் ஃபோர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? அதுதான் கூலும்ஸ் லா. ஓகேவா? ஸோ பார்க்கலாமா? The force between the 2 charges, the force of attraction or repulsion between the 2 charges separated by a distance r is directly proportional to the product of the charges. Okay va? So ரெண்டு சார்ஜோட ப்ராடக்ட் அதிகமாச்சுன்னா force of attraction இல்ல repulsion அதிகமாகும். The first point. Okay, in the first point, the force of attraction or repulsion between the 2 point charges is directly proportional to the product of the charges and inversely proportional to square of the distance between them. Square of the distance between them. So ரெண்டு சார்ஜஸ் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் எனக்கு அதிகமாச்சுன்னா ஓகேவா, the force of attraction or repulsion குறைஞ்சிரும். இதுதான் கூலும்ஸ் லா. அவ்வளவுதான். ஸோ அப்போ கூலும்ஸ் லா என்ன ஸ்டேட்மெண்ட்? The force of attraction or repulsion between the 2 point charges, okay, is directly proportional to the product of the charges and inversely proportional to the square of the distance between them. இந்த சார்ஜ் நான் எங்க பிளேஸ் பண்ணியிருக்கேன்? வேக்யூத்தில் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணலாமா? கம்பைன் பண்ணால் F is proportional to Q1 Q2 by R square. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை எடுக்கணும்னா ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டண்ட்டை கொண்டு வரணும். அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இங்கே என்ன சார் அப்படின்னா 1/4 pi எப்சிலான் நாட் Q1 Q2 by R square. இதுக்கு பேர் எப்சிலான். இட்ஸ் அ கிரீக் ஆல்பபெட். எப்சிலான், EPSILON, எப்சிலான். ஓகே, இந்த சப்ஸ்கிரிப்டில் ஓகேவா 0 போட்டிருக்கேன். ஓகேவா? அதனால் எப்சிலான் நாட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, அப்போ கூலும்ஸ் லாவோட ஃபார்முலா இதுதான். சரி, இந்த எப்சிலான் நாட்ன்றது என்ன? அதுக்கு முன்னாடி இந்த 1/4 pi எப்சிலானோட வேல்யூ என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ 1/4 pi எப்சிலான் நாட்டோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 9 × 10⁻⁹. ஓகே, என்ன யூனிட் வரும்? ஸோ இதுலேருந்து நம்ம யூனிட் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் 1/4 pi எப்சிலானோட மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு மற்ற எல்லா ஃபேக்டரையும் ஒரு சைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த ஆர் ஸ்கொயர் எஃப்ஓட மல்டிப்ளை ஆகிடுமா? இந்த Q1 Q2 டினாமினேட்டரில் வந்துடுமா? இதை ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கிறேன். இந்த ஃபோர்ஸோட யூனிட் என்ன? நியூட்டன். ஆர்ன்றது டிஸ்டன்ஸோட யூனிட் மீட்டர். நல்ல ஸ்கொயர் இருக்குது, மீட்டர் ஸ்கொயர். சார்ஜ் யூனிட் கூலும். ஸோ கூலும் இன்ட்டு கூலும். ஸோ கூலும் ஸ்கொயர். அப்போ வாட் இஸ் த யூனிட் ஆஃப் 1/4 pi எப்சிலான் நாட்? நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் per கூலும் ஸ்கொயர். கிளியரா? ஸோ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் per கூலும் ஸ்கொயர். ஓகேவா? ஓகே, சரி, எப்சிலான் நாட்டோட வேல்யூ என்ன? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எப்சிலான் நாட் பார்க்கலாமா? ஸோ எப்சிலான் நாட் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. 9 × 10⁻⁹ இந்த சைடு கொண்டு வந்துடலாம். So epsilon naught is equivalent to 1/4 pi
9 into 10 power 9. That is 1 by 4 into 9, 36. 36 pi into 10 power 9. இதை சால்வ் பண்ணால் 8.854 into 10 power minus 12. ஓகேவா? என்ன யூனிட் வரும்? இங்கே நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இந்த 1 by 4 pi epsilon naught, இந்த 1 by 4 pi epsilon naught ஓட யூனிட்டு நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும் ஸ்கொயர். இந்த 4 pi எல்லாம் டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? அது யூனிட் கிடையாது. இந்த 1 by epsilon naught ஓட யூனிட் தான் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும் ஸ்கொயர். இங்கே நமக்கு என்ன போட்டிருக்கோம்? எப்சிலான் நாட்னு போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த யூனிட்டில் இருக்கிற பவர் ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வேல்யூ வரும்னு சொல்லி பார்க்கலாம். நியூட்டன் பவர் -1, m பவர் -2, c பவர் +2. ஸோ இதை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டா என்ன வரும்? 8.854 into 10 power -12 கூலும் ஸ்கொயர் per நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். இதுதான் எப்சிலான் நாட்டோட வேல்யூ. ஓகேவா? எப்சிலான் நாட்ன்றது என்ன? ஓகே, இந்த சார்ஜை நான் எங்கே பிளேஸ் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன்? வேக்யூம். அப்போ எப்சிலான் நாட்ன்றது என்ன அப்படின்னா, it is the permittivity of vacuum. ஓகேவா? permittivity of vacuum. ஸோ அப்போ permittivityனா என்ன? what is mean by permittivity? ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். permittivityனா என்ன? it is a property of the medium. நான் எந்த மீடியத்தில் அந்த சார்ஜை நான் பிளேஸ் பண்ணணும், அந்த மீடியத்தோட ப்ராப்பர்ட்டி which determines the electric force between the two charges. ஓகேவா? ஸோ அந்த ரெண்டு சார்ஜஸ் நடுவில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இது கிளியர் ஆர் நாட்? ஓகேவா? இன்னும் வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, it is a property of every material which measures the opposition offered against the formation of electric force or electric field. எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை அலோ பண்ணுது, பெர்மிட் பண்ணுது. ஓகேவா? ஸோ தட் இஸ் வி கால் இட் அஸ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் வேக்யூம். கிளியரா? ஓகேவா? ஓகே, இது ஏரோட வேல்யூ. எனக்கு நமக்கு சாரி வேக்யூத்தோட வேல்யூ 8.854 into 10 power -12 கூலும் ஸ்கொயர் பர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ கூலும்ஸ்லாம் என்ன? The force of attraction or repulsion between the two charges is directly proportional to the product of the charges and inversely proportional to the square of the distance between them. Okay, so equation நம்ம திருப்பி எழுதுறேன். ஸோ ரெண்டு சார்ஜை நான் எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன்? வேக்யூத்தில் பிளேஸ் பண்ணியிருக்கேன், இல்லை ஏரில் பிளேஸ் பண்ணியிருந்தாலும் இதே தான். ஸோ Q1 Q2 by R². சரி, இதை எடுத்துகிட்டு போய் இந்த ரெண்டு சார்ஜையும் எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஒரு மீடியத்தில் பிளேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாமே. ஸோ இங்கே ஃபஸ்ட் இதில் பிளேஸ் பண்ணியிருந்தேன், வேக்யூத்தில் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ வேக்யூத்தில் பிளேஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் அதே சார்ஜ், சேம் செப்பரேஷன், பட் இட் இஸ் கெப்ட் இன் எ மீடியம். ஒரு மீடியத்தில் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபோர்ஸ் என்ன வேல்யூ வரும்? ஃபோர்ஸ், கூலுமிக் ஃபோர்ஸ் இன் மீடியம் 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R². இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் எப்சிலான் நாட் எப்போ வரும்னு சொன்ன? வேக்யூம். ஆனால் இங்கே மீடியம் இருக்கனால இந்த எப்சிலான் நாட்டை எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளோதான். ஓகே, இந்த நாட்டை மட்டும் எடுத்துட வேண்டியதுதான். அப்போ எப்சிலான் நாட்ன்றது என்ன? இட் இஸ் அ பெர்மிட்டிவிட்டி ஆஃப் வேக்யூம். எப்சிலான்ன்றது என்ன? இட் இஸ் அ பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம். ஸோ அப்போ எப்சிலான் இஸ் nothing but permittivity of medium. ஓகேவா? என்ன சார் வேல்யூ வரும்? it depends upon the medium. எந்த மீடியமோ அந்த மீடியத்தோட வேல்யூ என்ன யூனிட் வரும்? சேம் யூனிட். ஓகே, கூலும் ஸ்கொயர் பர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். கிளியரா? அப்போ ஏரில் இல்லை வேக்யூத்தில் பிளேஸ் பண்ணியிருந்தா என்ன ஃபார்முலா, மீடியத்தில் பிளேஸ் பண்ணால் என்ன ஃபார்முலா. ஓகேவா? சரி, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இதை நான் என்ன பண்ணுறேன்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குன்னு பாருங்கள்.
F by Fm போடலாமா? F by Fn போட்டா 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R square whole divided by 1 by 4 pi epsilon Q1 Q2 by R square. கரெக்டா? இப்போ நியூமரேட்டரில் இருக்கிற இந்த எல்லா ஃபேக்டருமே கேன்சல் அவுட் ஆகிடும். ஓகேவா? எக்ஸப்ட் எப்சிலான் நாட் எப்சிலான். இதை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா எஃப் பை எஃப்எம் இஸ் ஈக்குவலன் டு எப்சிலாங் பை எப்சிலாங் நாட். கரெக்டா? விச் இஸ் ஈக்குவலன் டு எப்சிலாங் ஆர். ஓகேவா? ஸோ அப்போ எப்சிலாங் ஆர்ன்றது என்ன? இந்த ரெண்டு மீடியத்தோட பெர்மிட்டிவிட்டியை ரிலேட் பண்ணுறனால we call it as relative permittivity. இதுக்கு பேர் என்ன? relative permittivity. relative permittivity of what? medium. என்ன மீடியம்? இது என்ன மீடியமோ அதே மீடியம் தான் இங்கேயும். ஓகேவா? ஸோ அப்போ ரிலேட்டிவ் permittivity of medium is equivalent to permittivity of medium by permittivity of air or vacuum. கிளியரா? ஓகே ஓகே. இதோட வேல்யூ என்ன சார்? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மீடியம். யூனிட் இருக்கா? இல்லை. ஏன்னா நியூமரேட்டருக்கும் யூனிட் சேம் யூனிட், டினாமினேட்டருக்கும் சேம் யூனிட். ஓகே, அப்போ ரெண்டுமே கேன்சல் ஆகிடு. இட்ஸ் அ டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. இதுக்கு யூனிட் கிடையாது. இட்ஸ் அ மியர் நம்பர். கிளியரா? ஸோ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி மியர் நம்பர். அப்போ இதில் இன்னொரு ஃபார்முலா நமக்கு கிடைச்சிடுச்சு. என்ன ஃபார்முலா? ரெண்டு ஃபார்முலா கிடைக்குது. ஸோ எஃப் இஸ் ஈக்குவலன் டு எப்சிலாங் ஆர் இன்டு எஃப்எம். ஓகே, எப்சிலாங் இஸ் ஈக்குவலன் டு எப்சிலாங் ஆர் இன்டு எப்சிலாங் நாட். ஸோ ரெண்டு ஃபார்முலா நமக்கு கிடைச்சிடுச்சு. எஃப்ன்றது ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் when it is kept in air or vacuum. எஃப்எம்ன்றது ஃபோர்ஸ் பிட்வீன் த சேம் சார்ஜஸ், சேம் செப்பரேஷன் when it is kept in a medium. எப்சிலாங்ன்றது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம், எப்சிலாங் நாட்ன்றது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஏர். ரைட்டா? எப்சிலாங் ஆர்ன்றது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் தட் மீடியம். கிளியரா? ஓகே. ஸோ அப்போ கூலும்ஸில் ஜஸ்ட் இன்னொரு ரீகேப் பண்ணுறேன். இப்போ டூ சார்ஜஸ் இருக்குது, Q1 Q2 separated by a distance R. when it is kept in air or vacuum, என்ன ஃபார்முலா வரும்? 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R square. Suppose if it is kept in a medium, 1 by 4 pi epsilon Q1 Q2 by R square. Epsilon ஓட வேல்யூ என்ன? 1 by 4 pi epsilon naught epsilon R Q1 Q2 by R square. இப்படியும் போட்டுக்கலாம். கரெக்டா? ஓகே, சரி. இந்த எப்சிலாங் ஆர்ன்றது என்னன்னு சொன்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம். இப்போ பாருங்க, அப்போ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியை நம்ம எப்படி எழுதலாம்? ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் எனி மீடியம் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம் பை பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஏர் ஆர் வேக்யூம். இது ரெண்டும் ஒரே மீடியமாக இருக்கணும். கரெக்டா? ஓகே, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவலன் டு பெர்மிட்டிவிட்டி ஆஃப் வாட்டர் பை பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஏர். கிளியரா? ஓகே. ஸோ அப்போ டினாமினேட்டரில் எப்பயுமே எனக்கு என்ன வந்துடணும்? பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஏர் ஆர் வேக்யூம் வந்துடணும். நியூமரேட்டரில் இது என்ன மீடியமோ அதே மீடியம். இப்போ சப்போஸ் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஏர் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன வரும்? பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஏர் பை பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஏர் ஆர் வேக்யூம். ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டுமே ஈக்குவல். அப்போ என்ன வேல்யூ வரும்? 1. ஸோ அப்போ எப்சிலாங் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? எப்சிலாங் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1. எந்த மீடியத்துக்கு? ஏர் இருக்கு. ஓகேவா? இட் இஸ் ஈக்குவலன் டு 1 ஃபார் ஏர் ஆர் வேக்யூம். மற்ற எல்லா மீடியத்துக்கும் எப்சிலாங் ஆர் இஸ் கிரேட்டர் தென் 1 ஃபார் ஆல் அதர் மீடியம். ஓகேவா? ஸோ அப்போ மீடியத்தோட வேல்யூ எனக்கு எப்சிலாங் ஆர், தட் இஸ் எப்சிலாங் ஆர் மீடியத்தோட வேல்யூ கிரேட்டர் தென் 1. ஸோ அப்போ டினாமினேட்டரில் கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா ஓகேவா? ஸோ இந்த ஃபேக்டர் எனக்கு அதிகமாக அதிகமாக இங்கே ஃபோர்ஸ் எனக்கு என்ன ஆகும்? ரெடியூஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனேட்டில். ஓகேவா? ஸோ அப்போ மீடியத்தில் வைக்கும்போது ஃபோர்ஸ் கெட் ரெடியூஸ்ட். கிளியரா? ஓகேவா? ஸோ இதான் கூலும்ஸ் லாவோட பேசிக்ஸ். ஓகே ஓகே. ஸோ கூலும்ஸ் லாவோட கூலுமிக் ஃபோர்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி.
அதுக்கு என்ன இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இதை வெக்டார் ஃபார்மில் எப்படி நம்ம சொல்கிறது, எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.